இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு கற்றுத்தந்த செபம் நமக்கு எடுத்தியம்பப்படுகின்றது. இந்த செபமானது செபங்களுக்கெல்லாம் தாயான செபமாக கருதப்படுகின்றது. இது வெறுமனைய வார்த்தையால் சொல்லப்படுகின்ற செபம் அல்ல, நம்முடைய அன்றாட வாழ்வியலை எடுத்தியம்புகின்ற செபமாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த செபத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த செபத்திலே அனைத்து பண்புகளும் உள்ளடங்கி இருக்கின்றன. புகழ்ச்சி, மன்னிப்பு, நன்றி, இறைவேண்டல் என்ற இந்த 4 முக்கியமான பண்புகளும் செபத்தினுடைய பண்புகளும் இந்த செபத்திலே எடுத்தியம்பப்படுகின்றன. எனவே நாம் இந்த செபத்தை அன்றாடம் செபிக்கின்ற போது நம்முடைய வாழ்வியலிலே, நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக திகழ்கின்றார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த செபத்தை உச்சரிக்கின்ற போது ஆண்டவரிடத்திலே இருந்து அருளையும் ஆசீரையும் பெற்றுக் கொள்ளுகின்றோம். எனவே அதற்கான அருளையும் ஆசீரையும் கேட்டு இந்த நாளிலே செபித்து மன்றாடிக் கொள்ளுவோம். ஆமென்.